ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 30 days கிளாஸ் எப்படி போகுது உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? டே 1ல் பி வேர்ப், டே 2ல் ஹேவ் வேர்ப். இன்றைக்கி நம்ம டே 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியங்க. வெறும் சிம்பிளான 5 வேர்ட்ஸை வச்சு நம்ம ஏகப்பட்ட சென்டென்சஸை பேச போகிறோம். இந்த கான்செப்டை வச்சு தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாங்க இந்த 30 days முடியும் போது நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாக இங்கிலீஷில் சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ணி பேசிடுவீங்க. நான் உங்களை பேச வைப்பேங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அடிப்படை ஆங்கிலம் கூட சுத்தமாக தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த டே 3ல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சின்ன சென்டென்சஸை தைரியமாக நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே 6 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்கு தமிழில் என்ன வருதுன்னு பார்க்கலாமாங்க? மீ அப்படின்னா தமிழில் என்னை அப்படின்னு சொல்லணுங்க. நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டு போட்டு கூட எழுதிட்டே வாங்க. ஏன்னா இதெல்லாம் அடிப்படை ஆங்கிலம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்சஸை பேச முடியும். இப்போ யூ அப்படின்னா அப்படி சொல்லலாம். சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணியிருக்கீங்க. ஆன்சரை வாயை திறந்து பேசுங்க. யூ அப்படின்னா உன்னை, ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம், ஹெர் அப்படின்னா அவளை. இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹிம் சொல்லுங்க, ஹிம் அப்படின்னா அவனை, ஹெர் அவளை. நெக்ஸ்ட் ஒன் தம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம், அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தங்க. இப்போ உங்களுக்கு இந்த 6 வேர்ட்ஸ்க்கு தமிழில் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கான டெஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தமிழில் இந்த 6 வேர்ட்ஸை எழுதிட்டேன். இப்போ இதுக்கு நீங்கள் தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லோரும் வாயை திறந்து ஆன்சர் பண்ணுங்கள். மைண்டில் வைக்காதீங்க. 30 days நீங்கள் கண்டினியூவாக ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னை, மீ, உன்னை, யூ, அவனை, ஹிம், அவளை, ஹெர், அவர்களை, தம், எங்களை, அஸ். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இந்த 6 வேர்ட்ஸையும் நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இன்னுமுமே இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா டே 8ல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஜஸ்ட் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்களேன், நான் ஒரு 5 இங்கிலீஷ் வேர்டு எழுதியிருக்கேன். டூ பார்க்க சின்ன வேர்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது செய்யக்கூடிய வேலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். டூ அப்படின்னா தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இக்கு அப்படின்னு சொல்லுவோம். டூ அப்படின்னா இக்கு. வித் அப்படின்னா உடன். சொல்லுங்க, வித் அப்படின்னா தமிழில் உடன். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கும், இருந்து. நெக்ஸ்ட் ஒன் அபவுட் அப்படின்னா தமிழில் பற்றி அப்படின்னு சொல்லுவோம், பற்றி. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் அப்படின்னா காக, காக அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாங்க? இப்போ ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நான் தமிழில் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இக்கு அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம்? டூ. சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உடன், வித், இருந்து, ஃப்ரம், பற்றி, அபவுட், காக, ஃபார். இது வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்டை நல்லா கவனமாக கவனிங்க.
நீங்கள் நிறைய சென்டென்சஸை வாயை திறந்து தைரியமாக நீங்கள் பேச போகிறீங்க. இங்கே நான் தமிழில் 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எனக்கு. எனக்கு இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் ஒன்று வாங்குறீங்க, இது யாருக்கு வாங்குற அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு வாங்குறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னா, இங்கே என்னை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? மீ. இக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? டு. இப்போ எனக்கு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா மீ டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு தவறான சென்டென்ஸ். எப்பயுமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒரு சென்டென்ஸில் கடைசி தான் இருக்கணும். இந்த சென்டென்ஸில் மீயை அப்படியே இந்த பக்கம் எழுதிடலாம். டு மீ. எனக்கு அப்படின்னா டு மீ. இப்போ உங்களுக்கு இந்த டு எப்படி வந்துச்சு, மீ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தெல்லாம் நீங்களாவே பேச போகிறீங்க. ஒவ்வொரு சென்டென்சஸாக வாயை திறந்து பேசுங்க. உனக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா காமெண்ட்ஸில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வரலாம். இந்த 30 days கிளாஸ் நான் உங்களுக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் தான் பேசணும், வேறு வழியே கிடையாது. பேசுங்க. உனக்கு. சூப்பருங்க, எல்லாரும் பேசிட்டீங்க. நமக்கு டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக பேசுங்க. உனக்கு அப்படின்னா டு யூ. டு யூ. நெக்ஸ்ட் ஒன் அவனுக்கு. டு ஹிம். டு ஹிம். இது யாருக்குப்பா? டு ஹிம். அவனுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் அவளுக்கு. டு ஹெர். டு அப்படின்னா இக்கு, ஹெர் அப்படின்னா அவளை. இப்போ இதெல்லாம் சேரும்போது அவளுக்கு அப்படின்னு சொல்கிறோம். டு ஹெர். டு ஹெர், அவளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் அவர்களுக்கு. சொல்லுங்க பார்க்கும். அவர்களுக்கு அப்படின்னா டு தெம். டு அப்படின்னா இக்கு, தெம் அப்படின்னா அவர்களை. இப்போ இதெல்லாம் சேரும்போது டு தெம், அவர்களுக்கு அப்படின்னு மாறிடுது. நெக்ஸ்ட் ஒன் எங்களுக்கு. எங்களுக்கு. இந்த பார்சல் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்பாங்க. இதுவா எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டு அஸ். டு அஸ், எங்களுக்கு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ உங்களுக்கு டு வச்சு நீங்களாவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிம்பிளான ஒரு சென்டென்ஸை பேசிட்டீங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மதுரைக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கு இருப்போம். அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து கேட்பாங்க எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ணுவோம், நானா மதுரைக்கு போகிறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த மதுரைக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை எப்படி பேசலாம்? சூப்பருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா காமெண்ட்டில் வரிசையாக எல்லா ஆன்சரையும் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். உங்களால் முடியல அப்படின்னா பரவாயில்லைங்க, வாயை திறந்து பேசுங்க. மதுரைக்கு. டு மதுரை. இப்போ இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு மதுரை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்குதா? அதனால தான் சொல்லியிருக்கேன். இந்த டு அப்படிங்கிற ஒரு வேர்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்சஸை, பெரிய பெரிய சென்டென்சஸ் கூட ஈஸியாக பேசிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். குமாருக்கு. இந்த பொருளை யாருக்கு வாங்குறேன்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிறோம் என் ஃப்ரெண்டு குமாருக்கு வாங்குறேன்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்லலாம்? குமாருக்கு. டு குமார். டு அப்படின்னா இக்கு, குமார். குமாருக்கு. டு குமார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வீட்டுக்கு. ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க கேட்பாங்க நீ வீட்டுக்கு போறியா அல்லது விளையாட போறியான்னு கேட்காங்க. நம்ம சொல்கிறோம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டுக்கு. சொல்லுங்க பார்க்கும். டு ஹோம். டு ஹோம், வீட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் என் அம்மாவிற்கு. டு மை மதர். டு மை மதர். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். என் அப்பாவிற்கு. இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சா? இதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சிருச்சாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வித். வித் அப்படின்னா தமிழில் உடன். சொல்லுங்க, உடன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே தமிழில் நான் 6 சிம்பிளான ஒன் வேர்ட் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். என்னுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? என்னை அப்படின்னா மீ, உடன் அப்படின்னா வித். நம்ம மீ வித் அப்படின்னு பேசக்கூடாது. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடணும். சொல்லுங்க, வித் மீ. வித் மீ, என்னுடன். இப்போ அடுத்து பாருங்க.
உன்னுடன். வித் யூ, வித் யூ. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். நான் உன்னுடன் வருகிறேன். நான் அப்படின்னா ஐ, வர்றது அப்படின்னா கம். இப்போ இந்த சென்டென்ஸில் நான் வருகிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம பேசியாச்சு, ஐ கம். ஆனால் இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியலை. என்ன இருக்குது மிச்சம்? உன்னுடன். உன்னுடன் அப்படின்னா அப்படி சொல்லலாம், வித் யூ. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்களே பேசுங்க. ஐ கம் வித் யூ, ஐ கம் வித் யூ. நான் உன்னுடன் வருகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வித் அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த இடத்துல எப்போ பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்களேன். அவனுடன், வித் ஹிம், வித் ஹிம். இப்போ நான் அவனுடன் வருகிறேன் அப்படின்னா ஐ கம் வித் ஹிம், ஐ கம் வித் ஹிம். நெக்ஸ்ட் தென் அவளுடன், வித் ஹெர், வித் ஹெர். வித் அப்படின்னா உடன், ஹெர் அப்படின்னா அவளை. இதெல்லாம் சேரும்போது தான் அவளுடன் அப்படின்னு மாறுது, வித் ஹெர். நெக்ஸ்ட் தென் அவர்களுடன். இப்போ இதை வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், பாஸ்ட் டென்ஸில் வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். நான் அவர்களுடன் வந்தேன். நான் வந்தேன் அப்படின்னா ஐ கேம். யாருடன்? அவர்களுடன், வித் தம். இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? ஐ கேம் வித் தம். நான் அவர்களுடன் வந்தேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த கால வாக்கியம். இதை பார்த்தீங்கன்னா நான் டே 14 உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக டே 14 நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எங்களுடன். எங்களுடன் அப்படின்னா வித் அஸ், வித் அஸ், எங்களுடன். இப்போ உங்களுக்கு 5 சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். என் தம்பியுடன். நீ யார் கூட வந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என் தம்பி கூட வந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? என் தம்பியுடன் அப்படி சொல்லலாம், வித் மை பிரதர். வித் அப்படின்னா உடன், மை பிரதர் அப்படின்னா என் தம்பி. என் தம்பியுடன் அப்படின்னா வித் மை பிரதர். நெக்ஸ்ட் ஒன் மகாவுடன், வித் மகா, வித் மகா. நெக்ஸ்ட் ஒன் என் அம்மாவுடன், வித் மை மதர், வித் மை மதர். என் அப்பாவுடன், வித் மை ஃபாதர், வித் மை ஃபாதர். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். என் ஆசிரியருடன். இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற காமெண்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஈபி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் யூ கோ அண்ட் செக் இட். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. கவனமாக கவனிங்க. ஃப்ரம் அப்படின்னா தமிழில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே நான் 6 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என்னிடம் இருந்து. சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஃப்ரம் மீ. ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து பேசும்போது அது எப்படி ஒரு சென்டென்ஸாக மாறுது அப்படின்னா என்னிடம் இருந்து, ஃப்ரம் மீ. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னிடம் இருந்து. ஆன்சர் தெரியுதுன்னா வாய் திறந்து பேசுங்க. ஃப்ரம் யூ. ஃப்ரம் யூ. நம்ம அதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? ஓன்ட்ட இருந்து வாங்கினேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓன்ட்ட இருந்து, ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் ஒன் அவனிடம் இருந்து. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன்கிட்ட இருந்து வாங்கினேன், ஃப்ரம் ஹிம், ஃப்ரம் ஹிம். நெக்ஸ்ட் ஒன் அவளிடம் இருந்து, ஃப்ரம் ஹர், ஃப்ரம் ஹர். நெக்ஸ்ட் ஒன் அவர்களிடம் இருந்து, ஃப்ரம் தம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து, தம் அப்படின்னா அவர்களை. ரெண்டுமே சேரும்போது ஃப்ரம் தம், அவர்களிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் எங்களிடம் இருந்து. எங்கிட்ட இருந்துன்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், ஃப்ரம் அஸ், ஃப்ரம் அஸ், எங்கிட்ட இருந்து. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. மகாட்ட இருந்து. இந்த பைக்கை யார்கிட்டருந்து வாங்கினேன்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு மகாட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லுங்கள் பார்க்கும். மகாவிடம் இருந்து, ஃப்ரம் மகா, ஃப்ரம் மகா. என் அம்மாட்ட இருந்து.
நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிற மாதிரியே பேசலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஃப்ரம் மை மதர். ஃப்ரம் அப்படின்னா இருந்து, மை அப்படின்னா என், அம்மா அப்படின்னா மதர். ஃப்ரம் மை மதர், என் அம்மாவிடம் இருந்து. இப்போ இந்தியாவிடமிருந்து இது எப்படி சொல்லலாம்? ஏதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிட்டிருந்து வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்தியாவிடமிருந்து வாங்கினாங்க. ஃப்ரம் இந்தியா. ஃப்ரம் இந்தியா. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். என் அப்பாவிடமிருந்து. ஆன்சர் பண்ணுறீங்களா? எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அபவுட். அபவுட் அப்படின்னா தமிழில் பற்றி அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் 6 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என்னை பற்றி. ஆன்சர் பண்ணுங்கள், சீக்கிரமாக பண்ணுங்கள், ஏன்னா டைம் ரொம்ப போகுது. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சீக்கிரம். என்னை பற்றி அப்படின்னா அபவுட் மீ. அபவுட் மீ. உன்னை பற்றி அபவுட் யூ. அபவுட் யூ. அவனை பற்றி அபவுட் ஹிம். அபவுட் ஹிம். அவளை பற்றினா அபவுட் ஹர். அபவுட் ஹர். அவர்களை பற்றி அபவுட் தெம். அபவுட் தெம். ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்க. எங்களை பற்றி அபவுட் அஸ். அபவுட் அஸ். இப்போ 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். சென்னையை பற்றி அபவுட் சென்னை. அபவுட் சென்னை. மகாவை பற்றி ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நீங்களாம் யாரை பற்றி பேசுகிறீங்க? நாங்களா அந்த மகாவை பற்றி பேசிக்கிருக்கோம். சொல்லுங்க. மகாவை பற்றி அபவுட் மகா. அபவுட் மகா. மருத்துவரை பற்றி அபவுட் டாக்டர். அபவுட் டாக்டர். நெக்ஸ்ட் இந்தியாவை பற்றி அபவுட் இந்தியா. அபவுட் இந்தியா. ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். கிரிக்கெட்டை பற்றி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு கேட்கலாம். நீங்கள் பேசுனது மட்டுமல்ல, அதை நீங்கள் டைப் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரைட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நான் அதனால தான் ஒரு பக்கம் ஸ்பீக், இன்னொரு பக்கம் ரைட், ரெண்டையுமே நான் உங்களுக்கு சேர்த்து தான் அந்த 30 days கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமாங்க. ஃபார் அப்படின்னா தமிழில் காக அப்படின்னு அர்த்தம். எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. ஃபார் அப்படின்னா காக, மீ அப்படின்னா என்னை, ரெண்டுமே சேரும்போது எனக்காக, ஃபார் மீ. ஈஸியாக இருக்குதாங்க? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ உனக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் யூ. ஃபார் யூ. அவனுக்காக ஃபார் ஹிம். நீங்களாம் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நாங்களாம் அவனுக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்ம இந்த ஃபார் அப்படிங்கிற வேர்டு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சென்டென்சஸாக பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். அவளுக்காக. இது யாருக்காக வாங்குறேன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் இது அவளுக்காக வாங்குகிறோம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபார் ஹர். ஃபார் ஹர். அவர்களுக்காக ஃபார் தம். ஃபார் தம். எங்களுக்காக ஃபார் அஸ். ஃபார் அஸ். எங்களுக்காக. ஈஸியாக இருக்குதாங்க? இப்போ ஃபைனலாக 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ராஜாவுக்காக ஃபார் ராஜா. ஃபார் ராஜா. ராஜாவுக்காக. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்தியாவுக்காக ஃபார் இந்தியா. ஃபார் இந்தியா. என் பள்ளிக்காக ஃபார் மை ஸ்கூல். ஃபார் அப்படின்னா காக, மை அப்படின்னா என், பள்ளி அப்படின்னா ஸ்கூல். ஃபார் மை ஸ்கூல். நெக்ஸ்ட் என் நாட்டிற்காக ஃபார் மை கண்ட்ரி. ஃபார் மை கண்ட்ரி. நெக்ஸ்ட் என் அக்காவிற்காக. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே 3ல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். ராணி
என்னுடன் வந்தாள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நான் உங்களுக்கு டே 14 நான் டீட்டெயிலாக அதை குறித்து சொல்லி தருவேன். நம்ம இப்போ சென்டென்ஸ் பேசலாம். ராணி என்னுடன் வந்தாள். ராணி கேம், ராணி வந்தாள். இன்னும் இந்த சென்டென்ஸ் முழுமை அடையலை. என்னுடன் சொல்லுங்கள் பார்க்கும், இதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள். என்னுடன். ஆன்சர் தெரியுதுன்னா காமெண்ட்டில் உங்களோட ஆன்சர் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. என்னுடன் அப்படின்னா ராணி கேம் வித் மீ. ராணி கேம் வித் மீ. ராணி என்னுடன் வந்தாள். அடுத்து பாருங்களேன். நாங்கள் அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயலை ஒருத்தங்க கண்டினியூவாக ப்ரெசண்ட்டில் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம பேசணுங்க. சொல்லுங்கள் பார்க்கும். நாங்கள் அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். we are talking. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த சென்டென்ஸ் முழுமை அடையலை. சொல்லுங்கள் பார்க்கும். அவனை பற்றி. ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் காமெண்ட்ஸில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கான டெஸ்ட், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். அவனை பற்றி அப்படின்னா அபவுட் ஹிம். அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி. இப்போ அடுத்து பாருங்களேன். நான் சென்னைக்கு போவேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? ஏன்னா நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் நடந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை கரெக்டாக நம்மளால் பேச முடியுங்க. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நல்லா கவனிங்க. நான் சென்னைக்கு போவேன். இன்னும் இந்த செயல் நடந்திருக்கா அப்படின்னா இல்லை, இனிமே தான் நடக்க போகுது. அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நான் 30 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? நான் சென்னைக்கு போவேன். ஐ வில் கோ. ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன். எங்கே போவேன்னு சொல்லியிருக்கேன்? சென்னைக்கு. சென்னைக்கு இக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? டு சென்னை. ஐ வில் கோ டு சென்னை. நான் சென்னைக்கு போவேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் அபியிடமிருந்து வாங்கினேன். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம அபியிடமிருந்து அப்படிங்கிற இந்த இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரியணும். பாருங்களேன். ஐ பாட், நான் வாங்கினேன். யாரிடம் இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா அபியிடம் இருந்து. அபியிடம் இருந்தனா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. ஃப்ரம் அபி, நான் அபியிடமிருந்து வாங்கினேன். ஐ பாட் ஃப்ரம் அபி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இது ராஜாவுக்காக. ராஜாவுக்காக காக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. திஸ் இஸ் ஃபார் ராஜா. இது ராஜாவுக்காக. திஸ் இஸ் ஃபார் ராஜா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க இந்த 5 வேர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிஞ்சிருச்சாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. என்னிடம் இருந்து, என்னை பற்றி, எனக்காக, என்னுடன், எனக்கு, இந்த 5 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். Day 4 நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.